இன்றைக்கி எந்த கட்சியும் அது எடப்பாடியோ ஸ்டாலினோ அண்ணாமலையோ இப்போ நயினார் நாகேந்திரனோ ராமதாஸோ காங்கிரஸோ செல்வ பெருந்தகையோ யாராக இருந்தாலும் நீங்கள் காசு கொடுத்து தான் கூட்டத்தை கூட்டிட்டு வரணும். ஆனால் விஜய்க்கு வரக்கூடியவங்கள 80% மேலே தன்னெழுச்சியாக வரான், தானாக வரான். அந்த ரோட் ஷோ கோயம்புத்தூரில் விஜய்க்கு வந்த கூட்டமும் அடுத்த நாள் உதயநிதிக்கு வந்த கூட்டத்தையும் பார்த்தா எல்லாருக்குமே என்ன ஒரு நிலைமைன்றது புரியும். அன்னைக்கு எதுக்கு முதல்ல உதயநிதி அங்கே போனார்? அந்த 2 நாள் ஏன் அங்கே போகிறார்? நீ அடுத்த வாரம் போ, இல்லை வேற யாராவது மந்திரி அனுப்புங்க. நீங்களே உங்களை ஏன் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறீங்க? ஆகவே விஜய்க்கு இருக்கக்கூடிய அதீதமான மக்கள் செல்வாக்கு இவர்களை திமுகவை குறிப்பாக அச்சத்தில் ஆழ்த்துகிறது. திமுகவை வீழ்த்துறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. விஜயாலெல்லாம் திமுகவை வீழ்த்த முடியாது. அது ஒரு ஆலமரம், 75 ஆண்டு கால கட்சி அது. அது அவங்க சந்தித்த தோல்விகளையும் எந்த கட்சியும் சந்திச்சதில்லை, அவங்க அடைந்த வெற்றிகளையும் யாரும் சந்திச்சதில்லை. ஆனால் இன்னைக்கு விஜயை பார்த்து அவங்களுக்கு ஒரு அச்சம் இருப்பது உண்மை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் 2% ஓட்டை உடைச்சாருன்னா கூட அது வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி தான். நீங்கள் நேரடியாக வந்து ஸ்டாலின் வர்சஸ் விஜய்னு இருந்தனா கூட பலம் தாங்க. உதயநிதி ஆக்டிவ் பாலிடிக்ஸ்க்கு வந்து வாரிசாக உருவெடுத்த பிறகு நீங்கள் விஜய்க்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வரவேற்பும் ஆட்டோமேட்டிக்காக உதயநிதியுடன் ஒப்பிட்டு பார்க்கப்படும். அப்போ அது திமுகவோட பலவீனத்தை பட்டவர்த்தனமாக வெளிச்சம் போட்டு காட்டும். அதனால தான் விஜய் இழிவுபடுத்துகிற வேலையை இல்லை, முழுக்க முழுக்க ஃபுல் டைம் ஜாபாக டிஃபேம் பண்ணுற வேலையை திமுகவும் திமுகவுடைய தொங்கு சதைகளும் திமுகவால் வளர்க்கப்படுகிற செல்லப்பிராணிகளும் செய்து கொண்டிருக்கின்றன.